ஹாய், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் பீஸ் புலாவ் செய்யலான்னு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, லவங்கம், கிராம்பு, ஸ்டார் அனீஸ், சோம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெங்காயம், சின்ன சைஸு பெரிய வெங்காயம் 2, உருளைக்கிழங்கு 2, கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் பட்டாணி, கொஞ்சம் முந்திரி பருப்பு. இது வந்து அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு, இஞ்சி, இது கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி போட்டு அரைப்பேன். கொஞ்சம் அதை வந்து மேலாக்க தூவி விடுறதுக்காகவும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து குக்கரை வச்சுட்டு எண்ணெய் காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய்யும் ஊற்றிட்டு இலை போட்டுட்டு கொஞ்சம் இதெல்லாம் சோம்பு, இந்த என்னென்னலாம் வச்சுருக்கணும் அதெல்லாம் போடுறேன் நான். போட்டுட்டு நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டு ஆனியன் மட்டும் முதல்ல போடுறோம். பச்சை மிளகா, இதுக்கு காரமே வந்து நான் பச்சை மிளகா காரம் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான பச்சை மிளகாவும் போடணும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து முதல்ல வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வெங்காயம் வதங்கணும். ஸோ வெங்காயத்துக்கு கூட இந்த பச்சை மிளகாவையும் போட்டுக்கிறேன் நான். நீங்கள் முந்திரி பருப்பு வந்து தனியாகவும் போட்டுக்கலாம், நான் இதிலே போட்டுக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் தனியாக வறுத்து கூட அப்புறம் சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் நல்லா ஒரு 4 மிளகா, பச்சை மிளகா காரத்துக்கு வேணும்னு நறுக்கியிருக்கேன். நீங்கள் அந்த மிளகாவோட காரத்தை பொறுத்து நீங்கள் அதை போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா வதங்கணும் வெங்காயம். இது வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் அரைக்க வேண்டியதெல்லாம் அரைக்கணும். கொஞ்சோண்டு சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு ஏற்கனவே நான் அதுலேயும் சோம்பு போட்டு வதக்குவேன். ஸோ இது என்ன பண்ணேன்னா சோம்பு போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, அப்புறம் இஞ்சி, பூண்டு. நான் எப்பயும் பேஸ்ட் யூஸ் பண்ணுறதில்ல. இதுதான் வீட்டிலே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்பப்போ இது பண்ணிக்கிறது. ஸோ எல்லாத்தையும் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ எடுத்து அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ அவ்வளோதான். இப்போ இதை அரைச்சிக்கணும். அதுக்குள்ளே இது நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நத்தில் கலர் மாறிடக்கூடாது, அது பார்த்துக்கோங்க. ரொம்ப மாறிச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் கலர் மாறிடும். ஸோ வந்து கொஞ்சம் இதானதும் மற்ற வெஜிடபிள்ஸு நான் வந்து பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கேன். அப்புறம் பட்டாணி. உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுறதுனா போடலாம். கேப்சிகம் போட்டதுன்னா போடலாம். அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் சோம்பு எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காயும் இதாகிடுச்சு. இப்போ இதை கலந்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதோடு சேர்ந்து இதுவும் வதக்கணும். பச்சை வாசனை போக வறுத்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், 1.5 டம்ளர் எனக்கு ஒரு அளவு வச்சுருக்கேன். இந்த செம்பில் 1.5 டம்ளர் இந்த செம்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து இந்த செம்புக்கு வந்து ஒரு 1.5 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிட்டு
ரைஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் ஒரு 1.5 டம்ளர் தான் எடுத்திருக்கேன் நான். அந்த செம்புக்கு 1.5 எனக்கு அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அதையே எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நான் 1.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இப்போ நான் தண்ணி எவ்வளோ அளந்து ஊற்றிருக்கேன்னா, இந்த செம்புக்கு 1.5 டம்ளர் நான் அளந்து 1.5 செம்பு ஊற்றிருக்கேன். இப்போ இது கொதித்ததும் உப்பு போட்டுருவேன். இது கொதிக்கணும். இது கொஞ்சம் கொதித்ததும் உப்பு போட்டுட்டு இந்த ரைஸை போட்டுட்டு ஒரு விசில் விடுவேன். ஒரு விசில் விட்டதும் எனக்கு ரெடி ஆகிடும். இப்போ நான் தேவையான உப்பும் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ண இதிலே நீங்கள் உப்பு போதுமா எல்லாம் டேஸ்ட்டு காரெல்லாம் பார்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். தூக்கலாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ரைஸ் போட்டால். அது மாதிரி பார்த்துக்கோங்க. இதிலே கரெக்டாக இருந்ததுன்னா அப்போ ரைஸ் போட்டிங்கன்னா அப்போ சப்புன்னு ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதில் ரைஸை போட போகிறேன் நான். இப்போ ரைஸை போட்டுட்டேன். நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி வச்சுருக்கேன். அதை வந்து கட் பண்ணி கொஞ்சம் புதினா கொத்தமல்லி வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி இப்போ இதில் மேலாக்க தூவி விட்டுட்டு அவ்வளோதான். குக்கரை ஒரு விசில் போட்டு இறக்கிடுவேன். பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு. ஓகே, இப்போ ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ முடிஞ்சுது. இப்போ பீஸ் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? அவ்வளோதான், சாப்பிட வேண்டியதுதான் இப்போ.